சுட சுட கேரளா ஸ்டைலில் ஃப்ரான் நெய் ரோஸ்ட். மழை பெய்யும் பொழுது சுட சுட ஏதாவது சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, அதுவும் மொறுமொறுப்பாகவும் காரமாகவும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. மசாலா பேஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: 10 சிவப்பு மிளகாய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தய விதைகள் ஆகியவற்றை 10 முதல் 15 நிமிடங்கள் ஊற வைக்கவும். 300 கிராம் நடுத்தர அளவிலான இறால் சுத்தம் செய்து கொள்ளவும். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சின்ன வெங்காயம் நறுக்கியது, கருவேப்பிலை, ருசிக்கு உப்பு, விரும்பினால் எலுமிச்சை சாறு, சர்க்கரை. இறாலை மேரினேட் செய்ய: சுத்தம் செய்த இறாலை அரை தேக்கரண்டி மஞ்சள், 1 சிட்டிகை உப்பு மற்றும் அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து கலக்கவும். 15 முதல் 20 நிமிடங்கள் அப்படியே வைக்கவும். ஊற வைத்தவற்றை நன்கு மையாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் 1 தேக்கரண்டி நெய் சூடாக்கி அரைத்த மசாலா விழுதை சேர்க்கவும். 8 முதல் 10 நிமிடங்கள் எண்ணெயில் பிரிந்து பச்சை வாசனை போகும் வரை மிதமான தீயில் சமைக்கவும். இறாலை தனியாக சமைக்கவும். மற்றொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கவும். மேரினேட் செய்யப்பட்ட இறாலை 2 முதல் 3 நிமிடங்கள் லேசாக வதக்கவும். அவை தண்ணீர் வெளியேறும். அதை எடுத்து தனியாக வைக்கவும். இறால் மற்றும் மசாலாவை சேர்க்கவும். சமைத்த மசாலாவுடன் வதக்கிய இறால்களையும் சேர்க்கவும். சமமாக கிளறவும். கருவேப்பிலை இலையை சேர்க்கவும். 2 முதல் 3 நிமிடங்கள் குறைவான தீயில் வேக வைக்கவும். மசாலா கலந்த இறாலுடன் உப்பு, எலுமிச்சை சாறு, சிறிது சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்க்கவும். இதை நேரடியாகவோ அல்லது தோசை இட்லியுடனும் சாப்பிடலாம்.